30 வருஷத்துக்கு முன்னாடி இதே முகத்தோட ஒருத்தன் முன்னாடி வந்து நின்னா ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் என்னை கைவிட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன். அந்த படமும் என்னை கைவிடல. இன்னி வரைக்கும் என் ரசிகன் என்னை கைவிடல. 25 வருஷம் கழிச்சு விஸ்வரூபம் எடுத்து வேற ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி. யாரா நீ? தளபதி. எங்க அண்ணன் எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் ஒரு அண்ணன். என்னோட அண்ணன், என்னோட தளபதி. மாணவர்களுக்கு கல்வி விருதுகள் கொடுப்பதற்காக உலகத்திலேயே ஒரு தலைவர் 14 மணி நேரம் தொடர்ச்சியாக நின்றார் என்றால் அதுதான் தளபதி. நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நாள் மே 4. மக்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி எழுதிய தீர்ப்பு என்னன்னு இன்று நமக்கு மிக தெளிவாக தெரிந்துவிடும். It's very interesting, man. Look at this. நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு முதன்மை சக்தி திமுக தாண்டி முன்னிலை எடுத்த ஒரு முதல் தேர்தல்ல முன்னிலை எடுத்த ஒரு சக்தியை நீங்க எனக்கு முன்னாடி பாத்தீங்க. கடந்த 30 ஆண்டுகள் தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் அரை நூற்றாண்டிற்கு பின்னர் மாபெரும் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. களம் கொண்ட முதல் தேர்தலிலேயே இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுகவை வீழ்த்தி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது விஜயின் சாதனை. மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் என் நெஞ்சில் குடியிருக்கும் வழி மறிக்காதே.